இந்த அக்டோபர் மாதத்திலும் ஆண்டோடைய வார்த்தையை சங்கீதம் 55 உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். Turn with me to the book of Psalm 55. சங்கீதம் 55 22 வசனத்தை முதலாவதாக மையமாக வைத்து அந்த சங்கீதத்திலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். ஆண்டவர் நல்லவர். சங்கீதம் 55 22 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு. Cast your burdens upon the Lord and he will sustain you. He will never let the righteous be shaken என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தில் அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை தாவீது எழுதின சங்கீதம் என்று சொல்லி நாம் மேலே நாம் வாசிக்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பாரங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததாக நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய வாழ்க்கையில் அநேக பாரங்கள், அநேக கவலைகள், அநேக நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அங்கே தாவீதுடைய அனுபவம் நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். We all carry burdens. நம்முடைய வாழ்க்கையிலே பாரங்களை இன்றைக்கு அநேக நேரத்தில் சுமக்கிறோம். This world is a world of burden bearing. இந்த உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா பாரம் சுமக்கிற மக்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:28 சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள் என்று ஆண்டவர் சொன்னதை பார்க்கிறோம். பாருங்க, துன்பங்கள், கவலைகள், பாரங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் வருகிறத நம்ம பார்க்கிறோம். பணக்காரன் இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, யாருக்கும் வருகிறது. இது இட் இஸ் நாட் ரெஸ்பெக்டட் ஆஃப் பர்சன், எல்லாருக்கும் வருகிற நம்ம பார்க்கிறோம். நீங்க வேதத்தில் வாசிக்கும் போது யோபு 5 அதிகாரம் 7 வசனத்தில் மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான் என்று சொல்லி அந்த வேத பகுதி சொல்கிறது. அப்போ வருத்தம், கஷ்டம், சஞ்சலம் வாழ்க்கையில வருகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். 14 அதிகாரத்தில் யோபு 14:1 அங்கே யோபு சொல்கிறான், ஸ்திரீயிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினவன், சஞ்சலம் நிறைந்தவன். வாழ்நாள் குறுகினவன், man who is born of woman is of few days and are full of trouble என்று அவன் அங்கே எழுதி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, troubles, sorrows, burdens, cares, இதெல்லாம் இன்றைக்கு மனுஷனை அழுத்துகிறது நம்ம பார்க்கிறோம். நீங்கள் சங்கீதம் 55 வரும்பொழுது இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையிலே இருந்த பிரச்சனை என்ன, அதை அவன் மேற்கொள்வதற்கு அவர் என்ன செய்தான் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நம்ம 2 பகுதியாக நம்ம பிரித்து பார்க்க முடியும். முதல் பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது 15 வசனத்திலே 1 முதல் 15 வசனம் வரைக்கும் அவன் தன்னுடைய பிரச்சனைகளை அங்கே சொல்கிறான். He was overwhelmed by troubles. அவன் அநேக பிரச்சனைகளால் சூழ்ந்திருக்கிறான். அந்த எல்லா ட்ரபிள்ஸையும் he overcame by trusting in the Lord. Hallelujah. எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவர் மேலே தன்னுடைய பாரத்தை சுமத்தி அவன் அதை மேற்கொண்டான் என்று சொல்லி நாம் அங்கே வாசிக்கிறோம். நீங்கள் இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது அங்கே 3 விதமான பிரச்சனையை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 விதமான பிரச்சனையை அவன் அங்கே சந்திக்க நாம் பார்க்கிறோம். முதல் 8 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது he was facing terror in his life. terror, பயம், திகில், இப்படிப்பட்ட காரியம் அவனுடைய வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 4 வசனத்தையும் 5 வசனத்தையும் பாருங்க. மரண திகில் என் மேலே விழுந்தது என்று அவன் சொல்லுகிறான். மரண திகில் என் மேலே விழுந்தது என்று சொல்லுகிறான். the terrors of death have fallen upon me என்று அங்கே எழுதுகிறத பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் பாருங்க. fearfulness, fear and trembling have come upon me. horror has overwhelmed me. பயமும் நடுக்கமும் என்னை பிடித்தது, அருக்களிப்பு என்னை மூடிற்று. பாருங்க, டெரர், பயம், திகில், நடுக்கம் இதெல்லாம் அவனை பிடித்து கொண்டது என்று சொல்கிறான். பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில முதலாவது இருந்த பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனை. ஏனென்று சொன்னால் முந்தின வசனங்களில் வாசிக்கிறோம், சத்துருடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என்று அவன் சொல்கிறான். என்னை பகைக்கிறார்கள், என் மேல் பழி சாட்டுகிறார்கள், என் மேல் குரோதம் கொள்கிறார்கள், என் இருதயம் எனக்குள்ளே வியாகுலப்படுகிறது என்று சொல்லி அவன் சொல்கிறான். my heart is in anguish within me. அதை சொல்லிட்டு தான் சொல்றான், எனக்குள்ள ஒரு பயம், என்னது ஒரு திகில். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி வந்திருக்குதா? திகில், ஒரு மரண பயம், இல்லாவிட்டால் நம்மை சுற்றிலும் இருக்கிற பிரச்சனைகள் நிமித்தமாக ஒரு நடுக்கம். இது எப்படி கையாள போகிறனோ, என்ன நடக்க போகிறதோ. விசேஷமாக இந்த கடந்த 7-8 மாதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சந்தித்திருக்கலாம்.
டெரர், நம்பர் 1 டெரர். ரெண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா டிரனி. அவனுடைய வாழ்க்கையிலே கொடுமைகளை அவன் சந்தித்தான், சண்டைகள். அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதாவது 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா 9லேருந்து 11 எருசலேம் பட்டணத்திலே நடக்கிற காரியத்தை அவன் சொல்கிறான். எருசலேம் பட்டணம் தாவீது ராஜாவின் பட்டணமாக இருந்தது. எருசலேம் பட்டணம் தாவீது அதிகமாக நேசித்த ஒரு பட்டணமாக இருந்தது. அந்த பட்டணத்தில் தான் பிற்காலத்திலே சாலமோனை கொண்டு ஆண்டவர் தேவாலயத்தை கட்டி எழுப்புகிறார். இந்த பட்டணத்தை அதிகமாக தாவீது நேசித்தார். அங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறதை உணர்ந்தார். ஆனால் இப்பொழுது அந்த பட்டணத்தில் என்ன நடக்குதுன்னா, அங்கே 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா கொடுமை, சண்டை, அக்கிரமம், வாதை, கேடுபாடுகள், இப்படி வார்த்தைகள் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கொடுமை, அந்த வார்த்தையை வைத்தான் நான் டிரனி அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன். அங்கே பாருங்க, கொடுமை, சண்டைகளை வீதியிலே கண்டேன், அக்கிரமும் வாதையும் அது நடுவில் இருக்கிறது. வாதை இருக்கிறது, வாதைகள், நோய்கள், கொள்ளை நோய்கள் பட்டணத்தில் இருக்கிறது, தேசத்தில் இருக்கிறது, கொடுமை இருக்கிறது, சண்டை இருக்கிறது என்று அவன் அங்கே சொல்ல பார்க்கிறோம். அது நடுவில் இருக்கிறது என்று சொல்லிவிட்டது. அவன் பல காரியங்களை, ஆண்டவரே இப்படியெல்லாம் பட்டணத்தில் நடந்து கொண்டிருக்கிறதே, இப்படியெல்லாம் என்னை சுற்றிலும் ஆண்டவரே கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறதே. சமீப காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடுமைகள் நம்முடைய பட்டணத்திலும் தமிழ்நாட்டிலும் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். கொலைகள், குற்றங்கள் நடக்கிறது, வாதைகள் நம்முடைய பட்டணத்தில் மாத்திரமல்ல முழு தேசத்திலும் உள்ள எல்லா பட்டணத்திலும் இப்படிப்பட்ட காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ டெரர் நம்பர் 1, பயமும் திகிலும். இரண்டாவதாக டிரனி, அப்படி என்று சொன்னால் கொடுமை, சண்டை என்கிற காரியம் அங்கே இருக்கிறது. வாதை, அக்கிரமம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்புறம் 12ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே தனக்கு சமமான மனுஷனும் என் வழிகாட்டியும் என் தோழனுமாகிய நீனே என்னை காட்டி கொடுத்துட்ட அப்படின்னு அவன் சொல்கிறான். எனக்கு விரோதமாக எழும்பிட்ட. ஒருவேளை இந்த சம்பவம் தன்னுடைய குடும்பத்தில் அப்சலோம் அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட பொழுது நடந்த ஒரு சம்பவமாக இருக்கலாம் என்று நாம் அறிய முடியும். பாருங்க, ட்ரெச்சரி, மூன்றாவதவன் சந்தித்த பிரச்சனை ட்ரெச்சரி, நம்பிக்கை துரோகம், பிட்ரயல் ஆஃப் ட்ரஸ்ட். அங்கே யாரை நம்பியிருந்தோமோ அந்த ஆளை காட்டி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை. யார் மேலே நம்முடைய நம்பிக்கை வைத்திருந்தோமோ, யார் மேலே யார் நமக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருப்பாங்க, நமக்கு தோழனாக இருப்பார்கள், நமக்கு உதவி செய்வார்கள் என்று நினைத்தோமோ அந்த ஆளை நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு காரியம், நமக்கு விரோதமாக நம்மை காட்டி கொடுக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அது நடந்தது. 3 வருஷம் கூட இருந்த யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்பிக்கை துரோகம் இன்றைக்கு உலகத்தில் அது சர்வசாதாரணமாக நடக்கிறத பார்க்குறோம். பாருங்க, இந்த 3 பிரச்சனையும் அங்கே சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். உள்ள பயமும் திகிலும், வெளியே பார்த்தா கொடுமையும் வாதையுமா இருக்குது. நம்ம கூட யாராக இருப்ப உதவி செய்வான்னு பார்த்தா அவனும் காட்டி கொடுத்துட்றான், அவனை நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிடுறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். He was overwhelmed by these troubles. இவைகளால் அவன் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டவனாக சங்கீதக்காரனாகி தாவீது இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்பொழுது என்ன செய்திருக்க முடியும்? இப்படிலாம் நினைக்கிறான், ஆனால் அதை செய்யலை, வேற காரியம் செய்கிறான். என்னெல்லாம் செய்திருக்கலாம் பாருங்க. அவனுடைய வாழ்க்கையிலே முதல் சில வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவன் அங்கே சொல்கிறான். 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் 6:7 சொல்கிறான், எனக்கு புறாவை போல சிறகுகள் இருந்தால், if only I had wings like doves, புறாவை போல எனக்கு சிறகுகள் இருந்தால் என்ன செஞ்சிருப்பேன்? நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நான் தூரத்தில் அலைந்து திரிந்து, எப்பா அந்த பிரச்சனை எல்லாம் வேண்டாம்ப்பா, என்னை எங்கேயாவது வனாந்திரத்தில், எங்கேயாவது ஆப்பிரிக்காவுக்கு, எங்கேயாவது ஒரு என்னது ஒரு ஐலாண்டுக்கு கொண்டு போய் விட்டுரும். இந்த பிரச்சனையெல்லாம் கொடுமையெல்லாம் வேண்டாம். நான் பார்க்கிற இப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகம்லாம் வேண்டாம். இஃப் ஒன்லி ஐ ஹேட் தி விங்ஸ் ஆஃப் டவ். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்முடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் தப்பிச்சுட்டு எங்கேயா போயிடலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரலாம். அடுத்ததாக பார்த்துங்க, நீங்கள் அங்கே வாசித்த 4-5 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ளாக பயங்கரமான ஒரு அர்க்களிப்பனை மூடிட்டு என்று சொல்கிறான். ஒரு நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழ்நிலை. He would have given up hope, despair. தன்னுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழக்கிற ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்படுகிறது. இதுக்கு மேலே சமாளிக்க முடியுமா, இதுக்கு மேலே என்னுடைய வாழ்க்கையை நான் கையாள முடியுமா அப்படிங்கிற நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலை. நம்பிக்கையை விட்டுலாமா? கேன் ஐ குவிட், நான் விட்டுலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒன்று எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாமா,
எஸ்கேபிசம் பாருங்க, இதெல்லாம் விட்டு எங்கேயாவது போயிடலாம்ப்பா. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட முடிவுகள் எடுத்து விடுகிறார்கள் பாருங்க. இந்த சூசைட்லாம் பண்ணுறாங்க பாருங்க. எதுக்கு? எப்போ அந்த வாழ்க்கையில் பிரச்சனையே வேண்டாம், நம்ம போயிடுறேன் எங்கேயாவது அப்படின்னு சொல்லி அவர்கள் முடிவெடுத்து விடுகிறார்கள். சில நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். டெஸ்பேர், நோ ஹோப் அட் ஆல் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வருது. மாத்திரமல்ல, சில இடத்துல முறையிடுகிற ஒரு முறுமுறுக்கிற சம்பவம் கூட வந்திருக்கலாம். ஆனால் இதெல்லாம் அவன் செய்யலையா. என்ன செய்தான்? 3 காரியத்தை அதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். What did David do in the midst of these troubles? When he was overwhelmed by troubles like tyranny, treachery, terror, what did David do? தாவீது என்ன செய்தார்? அவர் இவைகளை விட்டு எங்கேயா ஓடி போய் ஒளிந்து கொள்ளவில்லை, நம்பிக்கை இழந்து போய்விடவில்லை, தன்னுடைய காரியத்தை விட்டுவிட்ட போதும் அந்த விசுவாச வாழ்க்கை போதும் எனக்கு அப்படி என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ளவில்லை. அவன் செய்தது என்ன? 3 காரியங்கள். 16ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, 16ஆம் வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16 16th verse, நானோ அப்படின்னு ஆரம்பிக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நானோ as for me. சில இங்கிலீஷ் பைபிள்ல பட் அப்படின்னு ஆரம்பிக்குது. பட் இவ்வளவு காரியம் இருக்குது, பட் I have decided to do certain things. நான் சில காரியத்தை செய்ய தீர்மானிக்கிறேன். as for me, நானோ இங்கேயோ புறாவை போல கழுகுகளை ஏற்படுத்தி விட்டு நான் ஒளிந்து கொள்ள விரும்பவில்லை. என்னுடைய வாழ்க்கையை நான் குவிட் பண்ண விரும்பல, கிவ் அப் பண்ண விரும்பல, நம்பிக்கையை இழக்க விரும்பல. எல்லாம் சொல்லுங்க, ஹல்லேலூயா. as for me, இந்த பகுதியில் 3 இடங்களில் நான் போட விரும்புகிறேன். கடைசி வார்த்தையிலும் பார்த்துங்க, 23ல் நானோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. இன்னொரு வார்த்தை இருக்குது, அதான் என்னுடைய கடைசியாக நான் முடிக்க போகிறேன். 18ஆம் வசனத்தில் அவரோ அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. நானோ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. 2 வார்த்தை அவரோன்னு இருக்குது. அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. முதல்ல என்ன செய்கிறேன்? நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். கால் அப்பான் த லார்ட். தேவ பிள்ளைகளை, வாழ்க்கையில பாரங்கள், அழுத்தங்கள், திகில்கள், பயங்கள், நெருக்கங்கள் நம்மை அழுத்தும் பொழுது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன், தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்று அவன் சொல்கிறான். காலிங் அப்பான் த லார்ட். தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ பிரச்சனைகளை சொல்கிறான். இந்த பிரச்சனைகள்லாம் நம்ம வைத்து பார்க்கும் பொழுது இவ்வளவு கொடுமையா? சுற்றிலும் எங்கேயும் கொடுமைகள், பயங்கரமான காரியங்கள், கேடுபாடுகள், வாதை. நம்பியிருந்த ஆளே நமக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு சூழ்நிலை. அவன் சொல்றான் பாருங்க, அந்த இடத்துல ட்ரிச்சரியில் சொல்லும் பொழுது, என்னை நிந்தித்தவன் சத்துருவாயிருந்தால் நான் சகிச்சிருப்பேன்பா. எனக்கு விரோதமாக எழும்புற ஆளு என்னுடைய எனிமையாக இருந்தால் கூட நான் தாங்கியிருப்பேன். எனக்கு விரோதமாக பெருமை பாராட்டுவன் பகைன் அல்ல, இஸ் நாட் மை எனிமி. அப்படி இருந்தால் கூட நான் அவனுக்கு மறைந்திருப்பேன். எனக்கு சமமான மனுஷன், மை ஈக்குவல், என் வழிகாட்டி என்று அவன் சொல்கிறான், என் தோழன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை காட்டி கொடுக்கப்பட்ட எழும்புகிற நம்பிக்கை துரோகமற்ற அந்த அப்படிப்பட்ட காரியத்தில் அவன் என்ன சொல்கிறான்? ஹல்லேலூயா. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகளை, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்கள், போராட்டங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நெருக்கங்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களாகிய நாம், தேவ பிள்ளைகளாகிய நாம், வசனத்தை வாசிக்கிற நாம் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். மனுஷனுடைய உதவி அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை விட்டு விடுவது அல்ல, கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு. எரேமியா 33:3 வாசிக்கிறோம், கால் unto me, I will answer you. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன். I will answer you. எப்படிப்பட்ட சூழ்நிலை சொல்றாரு? அந்த எரேமியா 33:1 வாசித்து பாருங்க. 33:1 அங்கே எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, எரேமியா என்னும் இன்னும் காவல் சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருக்கையில், அவருடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தில் இருக்கிறவரே, அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது, when he was in prison, when he was experiencing a prison like nothing, அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, what is your first response when trouble strikes your life? உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது, சில கஷ்டங்கள் வரும் பொழுது நீங்கள் செய்கிற முதலாவது காரியம் என்ன?
உங்களுடைய கண்கள் கர்த்தரை நோக்கி போகுதா? நானோ ஒரு சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். That is a good choice. That is a biblical choice. அதுதான் ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற பாடம். என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்திலே சங்கீதம் 50:15 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் call to me in times of trouble. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, I will deliver you ன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் தந்திருக்கும் போது நீங்கள் யாரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிறீர்கள்? நம்ம யாரை நோக்கி நம்ம முகத்தை திருப்புகிறோம்? ஆண்டவருக்கு நேராக. ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நோக்கி நான் பார்ப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும், ஹல்லேலூயா, எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். மேக் யுவர் ரெக்வெஸ்ட் known to God, மேக் யுவர் troubles known to God, மேக் யுவர் terrors, மேக் யுவர் all the problems that you are facing known to God. ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள். பாருங்க, அவன் நானோ என்று சொல்லிட்டு தேவனை நோக்கி கூப்பிடுவேன். எப்படி கூப்பிடுவேன்? ஒரு நேரம் 2 நேரம் இல்லை, டெய்லி கூப்பிடுவேன். அந்தி சந்தி மத்தியான நேரத்திலும் கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. ஈவினிங், மார்னிங் அண்ட் நூன். ஏன் ஈவினிங் ஆரம்பிக்குது? ஜூவிஷ் டே அப்படி தான் ஆரம்பிக்கும். சாயங்காலம் 6 மணிக்கு தான் அவங்க நாள் ஆரம்பிக்கும். அப்போ அங்கே சாயங்காலம் முதல்ல அந்தி, அப்புறம் சந்தி, அப்புறம் மத்தியானம் 3 வேளை நான் கூப்பிடுவேன் ஆண்டவரேன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, இவ்வளோ நெருக்கத்தின் மத்தியில் சொல்கிறான் நான் 3 வேளை கூப்பிடுவேன்னு சொல்லி. அநேக நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாட்டி கூட ஒரு நேரம் கூட கூட மாட்டேங்கிறோம். பிரச்சனை மத்தியில் 3 வேளை. பாருங்க, யூதர்கள் ஆண்டவரை 3 நேரம் தேடினார். அதுதான் தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். 6:10 அவன் முன் செய்து வந்தபடியே 3 வேளை அவன் கர்த்தரை நோக்கி. பாருங்க, அது அவருடைய பழக்கமாக இருந்தது. prayer was the discipline. அவருடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது ஒரு பழக்கமாக இருந்தது. 3 வேளை சாப்பிட்றோம்ல, எத்தனை நேரம் சாப்பிட்றீங்க? சொல்லியா சாப்பிட்றீங்க? கரெக்டாக வந்துட்டா சாப்பாடு இருக்கா, ரெடியா? டிஃபன் பாக்ஸை திறக்கிறோம் மத்தியான நேரத்தில் எங்கேயா இருந்தா கரெக்டாக சாப்பிட்றோம். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு இன்னைக்கு நேரம் இல்லை. அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளை அவன் ஜெபித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பதற்கு நேரம் ஒதுக்க வேண்டும். ஜெபிப்பதற்கு we should have set times for prayer. ஜெபிப்பதற்கு நேரம். தாவீது பாருங்க, நானோ அந்தி சந்தி மத்தியான வேளை கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் ஒரு ப்ரேயர் டிசிப்ளினுக்குள்ளாக நம்ம செல்ல வேண்டும். ஏனோ தானோ என்று சொல்லி அல்ல, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே இந்த நேரங்களில் உம்முடைய வந்து சந்திப்பேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் வந்து அமர்வேன் ஆண்டவரே என்கிற அந்த ஒரு தீர்மானத்துக்குள்ளாக நாம் வர வேண்டும். தானியேலுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை, அவன் சிங்க கபிகளை தூக்கி போட ஒரு நிலைமை வந்து விட்டது. அந்த நேரத்தில் முழங்கால் பண்ணிட்டு எருசலேமுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்பி அவன் முன் செய்து வந்தபடியே 3 வேளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணான். ஒரு ஆளு சொல்லுங்க பார்க்கலாம். டிசிப்ளின் seeking the Lord in prayer, calling upon the Lord in times of trouble. பாருங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நிலைமை அவனுக்கு இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இடைவிடாமல் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற அனுபவம் நமக்கு தேவை. இந்த நாட்களில் உபவாச ஜெப நாட்களில் நமக்குள்ளாக ஒரு மாற்றம் வருவதாக. நான் ஆண்டவரை தேடுவேன், என் ஆண்டவரிடத்தில் என்ற எல்லா பிரச்சனைக்கும் பதில் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கால் அப்பான் த லார்ட். ரெண்டாவதாக 22ஆம் வசனத்தில் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. இதில் கூட நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். நான் எழுதி வச்ச குறிப்பில் அப்படி நானோ என்னுடைய பாரத்தை எல்லாம் கர்த்தர் மேலே போட்டு விடுவேன். ஹல்லேலூயா. As for me, I will cast all my cares upon the Lord. Cast your burdens on the Lord. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. அப்போ கால் அப்பான் த லார்ட். கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு நீங்களே சுமந்துட்டு இருக்கக்கூடாது. நீங்களே என்ன பண்ணக்கூடாது? எப்பா சொல்லிட்டேன் நானே சுமந்துக்கிற ஆண்டவரை உங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண இல்லை. காஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இங்கே தமிழில் வந்து ரொம்ப ஒரு லைட்டாக போட்டிருக்கு, வைத்து விடு, சும்மா எப்படியோ இப்படி வச்சிடுற மாதிரி போட்டிருக்கு. ஆனால் காஸ்ட் அப்படின்னா என்ன? காஸ்ட் அப்படின்னா தூக்கி ஆண்டவர் மேலே எரிஞ்சிரு அப்படின்னு போட்டிருக்கு. என்னது? காஸ்ட்
ஃப்ளிங், ஹர்ல் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு ஈக்குவலன்ட் நம்ம சொல்லலாம். இட் டினோட்ஸ் ஆக்ஷன் அண்ட் எஃபர்ட். பாருங்கள், அந்த பாரத்தெல்லாம் இடக்கி டபக்குன்னு போட்டுறது. இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் தண்ணியாக நடந்து போய்ட்டுருங்க, ஒரு பெரிய பாரத்தை மூட்டையை தூக்கி சுமந்து போய்ட்டுருக்கீங்க. ஒரு லாரிக்காரன் சொல்கிறான், எங்கே சார் போகிறீங்க, எங்கே ஏறிக்கிங்க அந்த லாரியில் அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணுங்க, பவரத்துக்கு டபக்குன்னு தூக்கி என்ன பண்ணுவீங்க, அந்த லாரி மேலே பின்னாடி தூக்கி போட்டுக்கிட்டு தான் உட்காருவீங்க. ஒரு முறை ஒரு காரில் ஒருத்தர் போயிட்டு இருந்தார். அப்போ ரோட்டில் பார்க்கும் பொழுது யாரோ ஒருத்தர் ரொம்ப பாரமாக ஏதோ அரிசி மூட்டையை தூக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சான். அப்போ என் காரில் ஏறிக்கிங்க அப்படின்னு சொன்னான். ஒரு காரு பின்னாடி சீட்டில் ஏறிட்டும் பின்னாடி தூக்கி வச்சுருந்தாரான். அப்படி எப்படி கார் சீட்டில் உட்காந்து, எப்போ அவனை ஏற்றிட்டு போகிறதே தூக்கி இறக்கி வைக்கிறது தானப்பா, நீ என்ன இங்கேயே தூக்கி சுமந்துட்டு இருக்கிற, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஹல்லேலூயா. இதான் பேதுருவும் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறாரு. பேதுரு என்ன சொல்கிறாரு, 1 பேதுரு 5:7 சொல்கிறாரு, இதே வார்த்தையாக சொல்கிறாரு, காஸ்ட் ஆல் யுவர் ஆங்ஸைட்டிஸ். 1 பேதுரு 5 பாருங்க 7 பாருங்க, காஸ்ட் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம் ஃபார் ஹீ கேர்ஸ் ஃபார் யூ. பாருங்கள், இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வசனத்தை நான் படிக்கும் போதெல்லாம் எதோட ஒப்பிடுவேன்னு சொன்னால், மார்க் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் 41 அந்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அங்கே புயல் வரும் பொழுது இந்த பேதுரு எழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான், லார்ட் டோன்ட் யூ கேர், உமக்கு கவலை இல்லையா, நாங்கள் சாவுறோமே, புயல் எங்களை உள்ள தள்ளுதே, கவலை இல்லையா அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறோம். அப்படிதானே, உமக்கு கவலை இல்லையா. ஆனால் ஆண்டவர் எழுந்திரிச்சு அதட்டி எல்லாத்தையும் சமமாக்கி அமைதல் உண்டாக்கி அவங்க எல்லாம் போய் கரை சேர்த்தாரு. பேதுருக்கு ஒரே ஆச்சரியம், இவர் யாரோ அப்படிங்கிறான். அது மாத்திரமல்ல, அது தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதம் ஆண்டவர் செஞ்சார். மாமியாரை சுகமாக்கினார். இவனுக்கு வரிப்பணம் கட்ட காசு இல்லை, அவன் போய் மீன் போய் பிடி அப்படின்னாரு, அங்கே வரிப்பணம் கட்டுறதுக்கு காசு. இவன் பாருங்கள், ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது சுகம் தராரு. எனது ஆண்டவர் தேவைகளை சந்திக்கிறாரு. இதெல்லாவற்றையும் சொல்லி அறிஞ்சவ பின்னாட்களில் திருச்சபைக்கு எழுதும்போது எழுதுறாரு, காஸ்ட் ஆல் யுவர் கேர்ஸ், ஆண்டவருடைய பாதத்தில் எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. தமிழில் விசாரிக்கிறவர்னு போட்டிருக்குது, இங்கிலீஷில் ஹி கேர்ஸ் ஃபார் யூ, உங்கள் மேல் அக்கறை உள்ளவர், உங்கள் மேல் கரிசனை உள்ளவர், உங்களை விசாரிக்கிறவர் என்று சொல்லி அங்கே நான் வாசிக்கிறோம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே வைத்து விட வேண்டும், வைத்துட்டு எடுத்துடவும் கூடாது. அதான் முக்கியம். அதாவது பிரச்சனை வர வர வச்சுக்கிட்டே இருக்கணும். கண்டினியூஸ்லி காஸ்ட் அண்ட் பெர்மனன்ட்லி காஸ்ட். என்ன பண்ணிடு, அதை வச்சுட்டு ஆண்டவரே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கா, நானும் கொஞ்சம் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆண்டவர் எத்தனை பாரத்தையும் சுமக்க ரெடியாக இருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களேன்னு எல்லாத்தையுமே கூப்பிடுறாரு. உங்கள் பாரம்லாம் என்ன, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் எறும்புக்கு மாதிரி இருக்க மாட்டீங்க. உங்கள் பாரத்தை சுமக்க முடியாது அவரால். இன்னைக்கு நம்ம பாரத்தை நம்ம சுமப்பதில்லை, கர்த்தர் மேலே காஸ்ட் யுவர் பர்டன்ஸ். ஹல்லேலூயா. பிள்ளைகளை குறித்த பாரங்கள், எதிர்காலத்தை குறித்த பாரங்கள் என்னெல்லாம் உங்களை அழுத்துகிறதோ, காஸ்ட் அப்பான் த லார்ட், காஸ்ட் அப்பான் த லார்ட். இங்கே நாம் பார்க்கிறோம், அன்னாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவருடைய பாரம் நெருக்கிற்று. அவருடைய கேட்குற வார்த்தைகளெல்லாம் அவருடைய வாழ்க்கையை துன்பப்படுத்தியது, அவளை அதிகமாக பாதித்தது. குடும்பத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளாகவே கேட்கிற வார்த்தைகள் பயங்கரமான வார்த்தைகள் இருந்துச்சு. ஒரு நாள் போன ஆண்டவருடைய சமூகத்துக்கு, அங்கே போய் தன்னுடைய இருதயத்தெல்லாம் ஊற்றிட்டா. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டானான். பைபிளில் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, 1 சாமுவேலில், அவள் அப்புறம் துக்க முகமாக இருக்கவில்லை. ஒரு வேளை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இறக்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஹல்லேலூயா. இப்போ ரிலீஃப் கிடைக்கலன்னா இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கீங்க உள்ள. காஸ்ட், நாட் ஜஸ்ட் பிளேஸ், காஸ்ட். இறக்கி வச்சுருங்க, தூக்கி என்ன பண்ணிடுங்க, போட்டுருங்க அப்படின்னு போட்டிருக்குது. கண்டினியூவலி, பெர்மனன்ட்லி நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்ய நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்போ நம்பர் 1, கால் அப்பான் த லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். அந்தி சந்தி மத்தியான வேலைகளை முறையான முறையிலே கர்த்தரை தேடுகிறவர்களாக, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்கள் ஆகி கர்த்தரை நோக்கி இந்த கண்களை எப்பொழுதும் ஏறெடுக்கிறவனாக நாம் இருக்க வேண்டும். 2வதாக நம்முடைய பாரத்தை எல்லாம் தாவீது தான் சொல்கிறாரு, இவ்வளோ பிரச்சனை, மரண திகில் என்ன பிடிக்குது, பயம், நடுக்கம், இது எல்லாத்தையும் ஆண்டவரே இதெல்லாம் என்ன பிடிச்சிட்டு இருக்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் மேலே தூக்கி போட்டான். ஆனால் உமக்கு பிடிக்கிட்ட ஆண்டவரே என்ன எனக்கு விட்டுரும்பா, அவருக்கு ஒன்றும் பிடிக்காது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் மேலே காஸ்டிங் ஆல் அவர் பர்டன்ஸ். We need to understand and realize that God cares for us whatever happens in our lives. மூன்றாவதாக
அப்போ நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். ரெண்டாவது, நானோ என் பாரத்தை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுவேன். மூன்றாவதாக கடைசி வார்த்தை எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நானோ அவரை நம்பி இருப்பேன். ஹல்லேலூயா. எதற்கு நம்பி இருப்பேன்? அவருடைய விசுவாசத்தை பாருங்க, அது கான்ஃபிடன்ஸ். ஹேவ் கான்ஃபிடன்ஸ். மூன்றாவது வார்த்தை நீங்கள் கான்ஃபிடன்ஸ். ஹி ஹேட் ட்ரெமெண்டஸ் கான்ஃபிடன்ஸ் இன் தி லார்ட். அவனுக்கு ஆண்டவர் மேலே அளவில்லாமல் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. நானோ உம்மை நம்பி இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன். யார் எப்படி சொல்ல, நானோ பாருங்க, அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. நானோ கர்த்தரை நம்பி இருக்கிறேன். எதுக்கு நம்பி இருக்கிறேன்? அவன் சொல்ற சில விசுவாச வார்த்தைகளை நான் சொல்றேன் பாருங்க. அங்கே 16 வசனத்துல தான் திருப்பம் என்னை தாவீது செய்கிறாருன்னு பார்க்குறோம். என்ன சொல்றாரு பாருங்க, கர்த்தர் என்னை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. The Lord shall save me. Save meனா இதை ஆத்தும ரட்சிப்பு, அதுக்கு அடையாளம் அல்ல. பிரச்சனையிலிருந்து, நம்ம துன்பங்களிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்கிற அர்த்தத்திலே கர்த்தர் என்னை விடுவிப்பார் என்று சொல்கிறான். அடுத்தது 17ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு பாருங்க, அவர் என் சத்தத்தை கேட்பார். He will save me. He will listen to my prayer. பாருங்க, இதான் கான்ஃபிடன்ஸ். அவர் கேட்பாரா? கேட்க மாட்டாரா? ரட்சிப்பாரா? அப்படி இல்லை, கேட்பார், ரட்சிப்பார். ஹல்லேலூயா. ஒரு அல்ல சொல்லுங்க. அப்போ நமக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் வேணும். He will listen to my prayer. He will answer my prayer. அப்புறம் 22ஆம் வசனத்துல சொல்றாரு பாருங்க, அவர் உன்னை ஆதரிப்பார். He will sustain you or he will sustain me. அவர் என்னை ஆதரிப்பார். சஸ்டைன் அப்படிங்கிற வார்த்தை என்ன? இன்னைக்கு காலைல டிக்ஷனரி எடுத்து பார்த்தேன். சஸ்டைன் அப்படின்னா என்ன சொல்ற, அதுக்கு ஒரு மீனிங் என்ன போட்டிருக்காங்கன்னா, சப்ளை வித் நெசசிட்டிஸ் அண்ட் சப்போர்ட் அப்படின்னு போட்டிருக்கு. சப்ளை வித் நெசசிட்டிஸ் அண்ட் சப்போர்ட். நம்ம ஆண்டவர் என்ன செய்வாரா? he will supply you with all the necessities and support. ஹல்லேலூயா. ஆண்டவர் சஸ்டைன் பண்றாரா? சஸ்டைன். அவர் நம்மை ஆதரிக்கிறார், தாங்குகிறார். சஸ்டைன் பண்றது பாருங்க. ஒரு பிள்ளை பிறக்குது, அது கொஞ்சம் எடை குறைவாக இருக்குன்னு சொன்னால் அது இன்குபேட்டரில் தூக்கி என்ன பண்ணுறாங்க, வச்சு அது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? அது ஆதரித்து கொஞ்சம் பலப்படுத்தி அப்புறம் கொண்டு வராங்க. மூச்சு விட முடியல, உயிர் போகுது அப்படின்னா லைஃப் சப்போர்ட் கொடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஜீவனை சஸ்டெயின் பண்ணுறாங்க. அது நல்லா பொழைச்சி வர வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, சஸ்டெயின். நம்ம ஆண்டவரை விட்டுற மாட்டார் உங்களை. ஹல்லேலூயா சொல்லுங்கள். உங்களை சஸ்டெயின் பண்ணுவார்னு சொல்லுங்கள். என்ன பண்ணுவார்? ஆதரிப்பார். ஹல்லேலூயா. உங்கள் மூச்சு போடுறதுக்கு விட மாட்டார், நீங்கள் மூழ்கி போகிறதுக்கு விட மாட்டார். God will sustain you. உங்களை தாங்குவார். He will supply you with necessities and support. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்வார். ஆட்கள் ஆஸ்பத்திரியில் they are sustained by missions, but God is our sustainer. ஹல்லேலூயா. ஆண்டவர் தான் நமக்கு லைஃப் சப்போர்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அவர் இருக்கிறார். ஆதரிப்பார், உதவி செய்வார் என்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம். சகாயம் செய்வார். அல்தர் சொல்றாரு பாருங்க, நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். இதெல்லாம் நம்பிக்கையின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள். These are all confident words, the words of trust, the words of faith. என்ன சொல்றாரு பாருங்க, அவர் என்னை ரட்சிப்பார், அவர் என் சத்தத்தை கேட்பார், அவர் என்னை ஆதரிப்பார், அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். He will never let the righteous be shaken. Hallelujah. Be moved என்று சொல்லப்பட்டிருக்கு. He shall never permit அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு NKJவில் அங்கே பார்க்கிறோம் பாருங்க. the righteous to be moved. உங்களை அசைக்கப்படுவதற்கு விட மாட்டார். Hallelujah. உங்களை தாங்கி பிடிச்சிக்குவார். Hallelujah. என் மகள் அசைக்கப்படுவதற்கு நான் விட மாட்டேன், தள்ளாடுவதற்கு விட மாட்டேன். தள்ளாடுறது போல இருக்குதா? நீங்கள் 3 காரியத்தை செஞ்சுருக்கணும். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தர் மேலே உங்கள் பாரத்தை வச்சிடணும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கணும். ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் த லார்ட். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த 3 காரியத்தையும் அவர் செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்பிக்கை, ஆண்டவர் மேலே ஒரு அளவற்ற நம்பிக்கை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. விசுவாச வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். பிரச்சனைகள் வரும்பொழுது கம்ப்ளைனிங் வேர்ட்ஸ் இல்லை, மர்மரிங் வேர்ட்ஸ் இல்லை, முறுமுறுக்கிற வார்த்தைகள் அல்ல, ஃபெய்த் ஃபில்டு வேர்ட்ஸை பேசணும். விசுவாசம் நிறைந்த வார்த்தைகளை பேசணும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். இந்த உயிரே போகிற மாதிரி இருக்குது யாருக்கு? யோபுக்கு. ஆனால் அவன் சொல்கிறான், என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறனால நானும் பிழைப்பேன். பாருங்கள், மை ரிடீமர் லிவ்ஸ். அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறான். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டவர் மேலே நம்பிக்கை.
இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை எவ்வளவாக இருக்கிறது? வாட் இஸ் யுவர் ஃபெய்த் லெவல்? வாட் இஸ் யுவர் ஃபெய்த் லெவல்? இந்த விசுவாசத்தினுடைய டிகிரி எப்படி இருக்கிறது? அந்த அளவு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் இந்த உபவாச நாட்களில், ஜெப நாட்களில் இந்த விசுவாசத்தை கூட்டுவாராக. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் பெருகட்டும் என்று ஆண்டவர் அங்கே சொல்கிறார். அப்போ நானோ, 3 காரியம் சொல்லுங்க. நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். 2, நானோ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்திடு. 3வது, நானோ உம்மை நம்பி இருக்கிறேன். சரி, இப்போ நானோ முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்து பாருங்க 18ஆம் வசனம். அவரோ என்ன போட்டிருக்காங்க? as for God, what will God do? அங்கே போட்டிருக்க பாருங்க. இதெல்லாம் செய்கிறாரு. அவரோ அப்படிங்கிறதுல நான் ஏற்கனவே சொன்னது எல்லாமே வந்துடும். என்னது? ரட்சிப்பார், சத்தத்தை கேட்பார், ஆதரிப்பார், தள்ளாட ஒட்டார். ஆனால் இங்கே குறிப்பாக என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்மாவை சமாதானத்துடன் மீட்டுக் கொள்வார். ஹல்லேலூயா. போர் என்னது? இதெல்லாம் முன்னாடி சொன்னதெல்லாம் போர். அவனுக்கு ஆத்மாவுக்கு விரோதமாக எழும்பின போர், டெரர், டிரனி, ட்ரெச்சரி, இதெல்லாம் அவனுக்கு விரோதமாக எழுந்த ஒரு போர் மாதிரி இருந்துச்சு. பேட்டில். ஆல் திஸ் திங்ஸ் were coming against him. He has redeemed my soul in peace from the battle that was waged against me. That was against me. எனக்கு விரோதமாக எழும்பின போர். உங்களுக்கு விரோதமாக போர் மாதிரி இருக்குதா? சில வீட்டில் பிள்ளைகளே போர் பண்ணுவாங்க உங்களுக்கு விரோதமாக. குடும்பத்தில் போர் நடக்கும். சில நேரத்தில் வேலை ஸ்தலத்தில் போர். ஆண்டவர் போர்லேருந்து உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. பாருங்கள், பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில ஒரு போரை போல, பேட்டிலை போல வரலாம். ஆண்டவர் இங்கே போட்டிருக்கு, அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிற வார்த்தை, அவர் நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா போர்கள், யுத்தங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீக்கி என்னை சமாதானத்தோடு வைப்பார். ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கர்த்தரை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய அனுபவம் இதெல்லாம் சங்கீதங்களை குறித்து சொல்லும்போது சொல்லுவார்கள், சாம்ஸ் ஸ்பீக் ஃபார் அஸ். இந்த சங்கீதங்கள் நமக்காக பேசுகிறது. த ஸ்கிரிப்சர்ஸ் ஸ்பீக் டு அஸ். வேதம் நம்மோடு பேசுகிறது. ஆனால் சங்கீதங்கள் நமக்காகவே பேசுகிறது. நம்முடைய we can identify ourselves now with the psalmist. இந்த சங்கீதக்காரனோடு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்ளலாம். வாழ்க்கையை பார்க்கும் பொழுது போய் வந்த பாதைகள், வனாந்தரமான அனுபவங்கள், பிரச்சனையான அனுபவங்கள், எதிரடையான சூழ்நிலைகள், இதன் மத்தியில் எப்படி அதை மேற்கொண்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவை முதல் 15 வசனத்தில் he was overwhelmed by troubles. அந்த வாழ்க்கையிலே துன்பத்தினால் சூழப்பட்டிருந்தார். அந்த அடுத்த வசனத்தில் he overcame the troubles by trusting in the Lord. Hallelujah. ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து இதெல்லாவற்றையும் மேற்கொண்டார். எப்படி செய்தார்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டார். ஹல்லேலூயா. வைத்து விடுற அப்படிங்கிற வார்த்தையோட காஸ்ட் தூக்கி எரிஞ்சிட்டான் ஆண்டவர் மேலே. ஹல்லேலூயா. 3வதாக ஆண்டவர் மேலே நம்பிக்கை. நானோ என் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ரொம்ப தமிழ் அழுத்தமாக போட்டிருக்குது, நானோ என்கிற வார்த்தை. அப்போ உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம். யார் எப்படி செய்தாலும் பரவாயில்லை, யார் எப்படி பிரச்சனைகளை சந்தித்தாலும் அதை சமாளித்தாலும் பரவாயில்லை, நானோ இப்படிதான் சமாளிப்பேன். ஆண்டவரிடத்தில் சொல்லி, ஆண்டவரிடத்தில் இறக்கி வைத்து, ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்து என்னுடைய பிரச்சனைகளை மேற்கொள்வேன் என்று அங்கே தாவீது சொல்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. அந்த 22ஆம் வசனத்தின் நடுப்பகுதியை ஆண்டவர் நமக்கு இந்த இருதயத்தில் வைப்பாராக. அவர் உன்னை ஆதரிப்பார். ஹல்லேலூயா. The Lord will sustain you. The Lord will sustain you. ஆண்டவர் இந்த மாதத்திலே வருகிற நாட்களில் he will sustain you. He will supply you. He will be your help. He will be your life support. He will supply you with the necessities. He will sustain you. Hallelujah. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எழும்பி நிற்போம்.